அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டென்சஸ் 7th ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட் நம்ம பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ரெண்டாவது 6th ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு பார்ட் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 7th ஸ்டாண்டர்டில் மீதி பார்ட்டு 8th தான் ஃபுல்லாக வரும். ஓகேவா? அதனால தான் நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸாக போட்டிருக்குது. நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட்டு புதுசாக பார்க்குறவங்க உள்ள பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் கொடுத்துருப்பேன். எல்லா வீடியோவும் நான் போட்டிருப்பேன். தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக 100 அவுட் ஆஃப் 95க்கு மேலே எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ 6th ஸ்டாண்டர்டில் பார்த்ததே தான் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். 30 பக்கம் கிட்ட வருது. அதனால் டக்குன்னு வாசித்து விட்றேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் புரியலைனா கூட டக்குன்னு பாஸ் பண்ணி அதை அப்படியே நோட் பண்ணி எழுதிக்கிங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீகால் வெர்பு லிஸ்ட். வெர்பு லிஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வெர்பு தான் ஒரு டென்ஸை நிர்ணயிக்கிறது. ஓகேங்களா? 3 டைப் ஆஃப் வெர்பு இருக்குது. பி ஃபார்ம் வெர்பு, டூ ஃபார்ம் வெர்பு, ஹேவ் ஃபார்ம் வெர்பு. பி ஃபார்ம்ங்கிறது ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், பீன், பீயிங் இதெல்லாம் பி ஃபார்ம் வரும். பிலே வரும் பாருங்க. பி தான். டூ ஃபார்ம் வருங்கிறது டீல இருக்கும். டூ, டஸ், டிட், டன்னு, டூயிங், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் இது மறந்துடாதீங்க. ஓகேவா? ஹேவ் ஃபார்ம் வெர்புங்கிறது ஹேவ், ஹேஸ், ஹேடு, ஹேவிங். ஓகேவா? இதெல்லாம் ஹேவ் ஃபார்ம் வெர்பு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னென்னா ஃபஸ்ட்டு பி ஃபார்ம் வெர்ப்னா என்ன, டூ ஃபார்ம் வெர்ப்னா என்ன, ஹேவ் ஃபார்ம் வெர்ப்னா என்னன்னு சொல்லியாச்சு. அது சிங்குலரை பொறுத்தும் ப்ளூரலை பொறுத்தும் மாறும் அந்த வெர்பு. ஓகேவா? அதை வந்து கண்கார்டில் நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி நெகட்டிவ் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம் நாட், இஸ் நாட், வாஸ் நாட், ஆர் நாட், வேர் நாட், டோன்ட், டஸ் நாட், டிட் நாட், ஹேவ் நாட். அது அப்படியே நெகட்டிவ் ஃபார்ம் என்னென்னா அதோட நாட் சேர்ந்து வரும், அவ்வளோதான். அடுத்த மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் 13 இருக்குது. ஓகேங்களா? ஸோ வில்லு, ஷாலு, கேன், மே, மைட்டு, நீடு, டேர், ஓட்டு, யூஸ்டு இதெல்லாம் ப்ரெசன்ட் ஃபார்ம். இதில் பாஸ்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வுட்டு, ஷுட்டு, கேனுக்கு குட்டு, மேக், மைட்டு இதுக்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஓகே. இதோட நெகட்டிவ் ஃபார்மும் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் ஓன்ட்டு, பாஸ்ட் ஃபார்மில் வுட் நாட், ஷேன், ஷெனாட், ஷுட் நாட், காண்ட், குட் நாட், மே நாட், மைட் நாட், மஸ்ட் நாட், நீட் நாட், டேர் நாட், டோன்ட் டேர், அவுட் நாட் டு. ஓகேவா? இதெல்லாம் நெகட்டிவ் ஃபார்ம். மறந்துடாதீங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிட் நாட், யூஸ் டு இது ஒன்று இருக்குது. ஓகே. இப்போ இம்பார்ட்டன்ட் 100 மெயின் வெப் லிஸ்ட்டு. முக்கியமான ஒரு 100 மெயின் வெப்போட லிஸ்ட்டு ஒவ்வொரு 6லையும் கொடுத்துருக்காங்க. அதையே தான் கொண்டாந்து 7த்லையும் கொடுத்துருக்காங்க. மறந்துடாதீங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வேர்ப் ஃபார்ம் எல்லாமே வெறும் இடியில் முடிஞ்சிருக்கும். ஓகேவா? அதான். ஸோ இப்போ அக்ரீன் இருக்கா, வெறும் டி மட்டும் தான் ஆட் ஆயிருக்கும். அக்ரீடு. பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்மும் அக்ரீட். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் ஃபார்மில் அக்ரீயிங் அப்படின்னு வரும். ஸோ V4 ஃபார்ம் வந்து அக்ரீயிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த வேர்டு எல்லாமே உங்களுக்கு தெரியணும். இதில் எல்லாமே டி மட்டும்தான் சேரும். கடைசியில் இப்போ 4th ஃபார்மில் ஐஎன்ஜி சேரும் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? செலிப்ரேட், சேஞ்ச், க்ளீன், க்ளோஸ், கல்டிவேட், க்யூர், டேமேஜ், டிஸ்கிரைப், டைஸ், டைவ், எஜுகேட், இன்க்ளூட், இன்க்ரீஸ், இன்ஸ்பயர், லவ், மூவ், சால்வ், யூஸ், வேஸ்ட் இந்த வேர்டு எல்லாமே உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். இந்த 20 வேர்டு வந்து இடி சேர்ற ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அதே தான் வெர்பு V3 ஃபார்மும் இருக்கும். V4ல் ஐஎன்ஜி சேரும். ஓகேவா? இதோட நெகட்டிவ் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ரெசன்ட் ஃபார்மு, இது பாஸ்ட் ஃபார்ம். டோன்ட், டஸ் நாட் அக்ரி, டிட் நாட் அக்ரி. டோன்ட் செலிப்ரேட், டிட் நாட் செலிப்ரேட். அதே வேர்ட்ஸ் தான். ஓகேவா? அதே வேர்ட்ஸில் என்னென்னா இங்கே டோன்ட்னு சேரும், அல்லது ப்ளூரலை பொறுத்து டஸ் நாட்னு சேரும். இங்கே டிட் நாட் சேரும் பாஸ்ட்டில். அவ்வளோதான். ஸோ அதே வேர்டில் டு நாட் அப்படிங்கிறது சேரும். அதான் அதோட நெகட்டிவ் ஃபார்ம் ஃபுல்லாக. எல்லாமே அதே வேர்டு தான். அதே தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்த ஒரு வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மில் டி சேர்றது பார்த்தோம். இந்த ஃபார்மில் இடி சேர்றது பார்க்க போகிறோம். அக்செப்ட், அட்ஜஸ்ட், அலோவ் பாருங்க, இடி மட்டும்தான் சேரும். அக்செப்டட், அக்செப்டிங் ஐஎன்ஜி சேரும். 4th ஃபார்மேட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில். ஓகேவா? ஸோ அரெஸ்ட், அட்டாக், கால், கலெக்ட், கன்வே, கிராசஸ், டிஸ்டர்ப், எண்டு, இன்சல்ட், ஜம்ப், பெயிண்ட், பிளேஸ், ஸ்டார்ட், வாண்ட், ஃபிட், ஒமிட், பர்மிட், பிளான்ஸ் இது எல்லாமே இடி சேர்றது தான் வெர்பு ஃபார்ம். ஃபஸ்ட்டு பார்த்ததுல டி சேர்றது, இதில் இடி சேர். இந்த வார்த்தை 42 வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்யணும்? வேர்டிங் ஃபுல்லாக தெரியணும். கண்டிப்பாக தெரியணும். ஓகேவா? அப்படியே நான் இப்போ மனப்பாடம் பண்ணியாவது வச்சுங்க. நான் ஸ்கூல் பண்ணும்போது எழுதியாவது வச்சுக்கோங்க. அதே தான் நெகட்டிவ் ஃபார்ம். டோன்ட் சேரும் அல்லது டஸ் நாட் சேரும். அது சிங்குலர் ப்ளூரலை பொறுத்து. ஓகேவா? அதே வேர்டு தான் ஃபுல்லாக. எல்லாமே அதே வேர்டு தான். மேலே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அதுக்கு அப்படியே ப்ரெசென்ட்டில் நெகட்டிவ் ஃபார்மும் பாஸ்ட்டில் நெகட்டிவ் ஃபார்மும் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? அடுத்த இந்த 3 வேர்டு கண்டிப்பாக ரொம்ப மனப்பாடம் பண்ணணும். லே, பே, சே. அது ப்ளூரில் இருந்தாலும் சரி, சிங்கிள் இருந்தாலும் சரி.
ஐடி சேரும். ஃபர்ஸ்ட் டி பார்த்தோம், அடுத்து இடி பார்த்தோம். இப்போ ஐடி சேர்ற வேர்டு பார்க்க போறோம். லே, பே, சே. லேடு, பெய்டு, செட். அதே தான் வரும். இங்க லேயிங் ஐஎன்ஜி ஃபார்மேட்ல வரும். அதே தான் பிரசன்ட் ஃபார்ம்ல டோன்ட் சேருது, பிரசன்ட் ஃபார்ம்ல டிட் நாட் சேருது. டோன்ட், டஸ் நாட் அது சிங்குலர் ப்ளூரலுக்கு மாறும். ஓகேவா? ரைட். அடுத்த வெர்போட இப்போ ஐஇடி சேருது. வீக் வெர்ப்ஸ்னு சொல்லுவாங்க. ஐஇடி. ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க வேர்டோட ஐஇடி சேரும்போது அது பாஸ்ட் ஃபார்முக்கு மாறுது. ஓகேவா? கேரி, கிளாரிஃபை. கேரிங்கிறது சிங்குலர், கேரிஸ்ங்கிறது ப்ளூரல். அதுதான் இப்படி கொடுத்துருக்காங்க. கேரி, கிளாரிஃபை, கிளாசிஃபை, க்ரை, டிக்னிஃபை, ட்ரை, எலக்ட்ரிஃபை, ஹரி, ஐடென்டிஃபை, இன்டென்சிஃபை, மேரி, மல்டிபிள், மல்டிப்ளை, ஸ்டடி. எல்லாமே ஐஇடி மாறும். ஓகேவா? ஸோ ஐஇடி மட்டும்தான் மாறி இருக்கும். அதே வேர்ட்ஸ்க்கு ப்ரெசன்ட் ஃபார்ம்ல டோன்ட், டஸ் நாட், பாஸ்ட் ஃபார்ம்ல டிட் நாட். அவ்வளோதான். அதே தான் இருக்கு எல்லாமே. அடுத்த வீக் வேர்ப், ரொம்ப வீக் வேர்ப் என்னன்னா வேர்டே மாறும். பைண்ட், பவுண்ட், பவுண்ட். bring, brought, brought. buy, bought. dig, dug. feed, fed. feel, felt. fight, fought. find, found. get, got. hold, keep, knee எல்லாமே மாறும். held, keepங்கிறது kept மாறும். kneelங்கிறது knelt, learnங்கிறது learnt, lendங்கிறது lent, makeங்கிறது made, மீட்டுங்கிறது மெட்டு, செல்லுங்கிறது சோல்டு, டீச்சர்ஸுங்கிறது டாட்டு, வின்ஸ் ஓனு, became, come, came, run, ran, cut, split, ஹிட்டு, ஹிட்டே தான் வருது. மறந்துடாதீங்க. ஹர்ட். ஓகேவா? ஸோ அதோட நெகட்டிவ் ஃபார்ம் அப்படியே டோன்ட்னு வரும், இங்கே டஸ் நாட்னு வரும், இங்கே டிட் நாட்னு வரும். அவ்வளோதான். வேர்டு அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, அதே தான் இருக்கு. அடுத்த ஸ்ட்ராங் வெர்ப். ஒரு ரூட் வேர்டோட பாஸ்ட் ஃபார்ம் மாறும். முன்னெல்லாம் அதுவே ரிப்பீட்டாக ஆச்சு பாஸ்ட் பார்ட்டிசிபிளில். இங்கே எல்லாமே மாறும். ரூட் வேர்ட்லேருந்து V2 ஃபார்ம் ஒன்றா இருக்கும், V3 ஃபார்ம் வேற ஒன்றா இருக்கும், V4 ஃபார்ம் வேற ஒன்றா இருக்கும். அதான் அரைசன் இருக்குன்னா அரோஸுங்கிறது வெர்பு, அரைசன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அரைசிங்கிறது. ஸோ இந்த கடைசி 2 டேப்லேயும் ரொம்ப கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அரைஸ், ட்ரா, ட்ரியூ, ட்ரான். ஈட், ஏட், ஈட்டன். ஃபால்ஸ், ஃபெல், ஃபாலன். ஃப்ளை, ஃப்ளூ, ஃப்ளோன். forget, forgot, forgotten. freeze, froze, frozen. give, gave, given. goes, went, gone. இந்த வேர்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கடைசி ரெண்டு டேப்லேஷன் சொன்ன பார்த்தீங்களா, ரொம்ப படிச்சுங்க. ஹைடு, ஹெட், ஹிடன். நோ, நியூ, நோன். see, saw, seen. sing, sang, sung. speak, spoke, spoken. take, took, taken. write, wrote, written. ஓகேவா? மறந்துடாங்க. ஸோ நெகட்டிவ் ஃபார்மில் அப்படியே ஜஸ்ட் டோன்ட்டு, டிட் நாட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாத்துலேயும் சேர்க்க வேண்டியதுதான். ஓகே, இப்போ ரீகால் அதர் டென்சர்ஸ். இந்த வெர்பு ஃபார்மு தயவு செஞ்சு அந்த 100 வேர்டை மட்டும் படிச்சுக்கோங்க. அந்த 100லையும் கடைசி 2 டேப்லேஷன் அப்படியே வேற வேர்டாக மாறுது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். மீதி கூட ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஞாபகப்படுத்திடலாம். ஸோ ஜஸ்ட் அதர் டென்ஸை ரீகால் மட்டும் பண்ணிக்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்னு 3 இருக்குது. ஒவ்வொரு டென்ஸ்லையும் 4 இருக்கும். சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃபியூச்சரில் சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இந்த டேப்லேஷன் ரொம்ப முக்கியம் ப்ரோனவுன் டென்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னா எது? ஐ. ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்னா வி. செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே யூ தான். தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி, ஷி, இட்டு. தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே. இதை மாதிரி இதை பொறுத்து தான் வெர்பு பக்கத்தில் வரும். அதனால தான் இதை கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஐ கோ, வி கோ, யூ கோ, ஹீ கோஸ். புரியுதுங்களா? அப்போ ஹீ பக்கத்தில் சிங்குலர் வரும்போது ஹீ கோஸ்ன்னு வந்துடுது. அதை மறந்துடக்கூடாது. சி கோஸ், இட் கோஸ், தே கோ. ஓகேவா? அதை மறந்துடக்கூடாது. ஸோ ஐ கோ, வி கோ, யூ கோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னது? ஒரு சிம்பிள் டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. பட் ப்ரெசன்ட் டென்ஸாகவே இருந்தால் கூட எங்கன கோ வரணும், எங்கன கோஸ் வரணுங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, ப்ளூரல் வி. ஓகேவா? செகண்ட் பர்சன் யூ, ஹி, ஷி, இட். ஓகே, இதை மட்டும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிப்போம். ஒரே ஒரு செகண்ட் இருங்க. இந்த இடத்துல 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துச்சு எனக்கு.
233 எடுத்தாச்சு. ஓகே. ஹி ஷி இட்டுக்கு மட்டும் கோஸ் வந்திருக்கு. ஹி ஷி இட்டுக்கு மட்டும் கோஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹி ஷி இட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். ஓகே ரைட். அவன் போகிறான், நீ போகிறாய். அந்த கோஸுங்கன்னா போகிறான் போகிறாள்னு அர்த்தம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. கோஸ் வென்ட்டு. ஓகே, கோ கோஸ். ஓகே, ஷி ஷி எட்டு சிங்குலர் ஃபார்ம், அதனால வருது ஐ. ஓகே, சரி பார்த்துப்போம், உள்ள படிக்கும்போது பார்த்துப்போம். இது எல்லாமே பாஸ்ட். ஐ வென்ட்டு, வி வென்ட்டு, யூ வென்ட்டு, ஹி வென்ட்டு, ஷி வென்ட்டு, இட் வென்ட்டு. ஸோ பாஸ்ட்ல எல்லாமே பாஸ்டாக தான் இருக்கு. அதே மாதிரி ஐக்கு ஷாலு, விக்கு ஷாலு, மற்றது எல்லாம் வில்லு. ஓகே, யூ வில் கோ, ஐ வில் கோ, ஷி வில் கோ, இட் வில் கோ, தே வில் கோ. அப்போ எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சிம்பிள் டென்ஸில் மட்டும்தான் நமக்கு, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம கான்சியஸாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஹீ ஷி இட் வர்ற இடத்துல கோஸ் தான் போடணும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே, ஹீ ஷி தேர்ட் பர்சன் சிங்குலரில் வருது. ஓகே, ஆனால் ஹீ கோ, ஷீ கோ, இட் கோன்னு வந்திருக்கலாமே. ஏன் கோஸ் போட்டிருக்காங்க? எனக்கு அது தெரிஞ்சே ஆகணுமே. ஒரே நிமிஷம் கிளாரிஃபை பண்ணிடுவோம், இன்னும் டெப்த்தாகவே கிளாரிஃபை பண்ணிடுவோம். ஏன்னா இதே டவுட்டு எனக்கு 6th ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரு இடத்துல வருது. ஓகே, டெய்லி ஆக்ஷன், ஜென்ரல் ட்ரூத், ஹேபிட், இதெல்லாம் ஓகே. ஐ, வி, யூ, தே பேஸ் ஃபார்ம் கோ, ஹி, ஷி, இட், எஸ், தீஸ் ஆர் ப்ளூரல். ஐ, வி, யூ, தே. நான் தேர்ட் பர்சன் யூஸ் கோ. ரைட், சிங்குலர் யூஸ் கோ. ஸோ கோஸ் வந்து சிங்குலர் வெர்பு. கோ வந்து ப்ளூரல் வெர்பு. ரைட், கோஸ் இஸ் சிங்குலர் வெர்ப் ஃபார்ம். ஓகே, அதான பார்த்தேன், சின்ன டவுட் ஆகி போச்சு. நம்ம அந்த சிங்குலர் கண்கார்டு பார்த்தோம்ல, அங்கே தெளிவாக அதை சொல்லியிருப்பேன். ஹீ ஷி இட்டுங்கிறது வந்து சிங்குலர் ஃபார்ம் தான். ஸோ அதனால் அதுக்கு பக்கத்தில் அதோட வெர்பு ஃபார்ம் வந்து கண்டிப்பாக சிங்குலர் ஃபார்மில் தான் இருக்கணும். அப்போ இஎஸ் தான் சிங்குலர் ஃபார்ம். ஓகே ரைட், இது பார்த்தாச்சு. இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசண்ட்டை குறிப்பிடுற ஒரு வெர்பு ஃபார்மும் பக்கத்தில் கண்டினியூஸ்க்கு ஐஎன்ஜி சேர்ந்த வேர்டும் இருக்கும். ஐ எம் கோயிங், யூ ஆர் கோயிங், யூ ஆர் கோயிங், யூ ஆர் கோயிங், ஹீ இஸ் கோயிங், ஷீ இஸ் கோயிங், இட் இஸ் கோயிங், தே ஆர் கோயிங். ஸோ ஷீ ஷீட் சிங்குலர், அதனால இஸ் வந்திருக்கு. வி இதெல்லாம் ப்ளூரல், அதனால வந்திருக்கு. ஐ பக்கத்தில் ஆம் தான் வரணும். ஓகே, பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் டென்ஸில் வாஸ் சிங்குலர் ப்ளூரல் பொறுத்து மாறும், பக்கத்தில் ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும். ஐ வாஸ் கோயிங், வி ஆர் கோயிங், யூ ஆர் கோயிங், யூ ஆர் கோயிங், ஹி வாஸ் கோயிங், ஷி வாஸ் கோயிங், இட் வாஸ் கோயிங், தே ஆர் கோயிங். ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு ஐ பக்கத்தில் ஷாலு, விக்கு பக்கத்தில் ஷாலு, கண்டினியூஸில் பி வரணும் கண்டிப்பாக. ஷால் பி கோயிங், ஷால் பி கோயிங், வில் 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 பி கோயிங். ரைட். ஸோ கண்டினியூஸ் டென்ஸில் கண்டிப்பாக பி ஃபார்ம் வர்பு இருக்கணும். பி ஃபார்ம் வர்பு ப்ளஸ் ரூட் வர்போட ஐஎன்ஜி இருக்கணும். பி ஃபார்ம் வந்து ஆம், இஸ், ஆர் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு, வாசு வார் பாஸ்ட் டென்ஸ்க்கு, ஷால் பி, வில் பி ஃபியூச்சருக்கு. ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சிங்குலர், ப்ரெசன்ட் கண்டினியூஸாக சிங்குலராக இருந்தால் இஸ், ப்ளூரலாக இருந்தால் ஆர். பாஸ்ட் கண்டினியூஸில் சிங்குலராக இருந்தால் வாசு, ப்ளூரலாக இருந்தால் வேறு. ஃபியூச்சர் கண்டினியூஸில் ஷால் பி, வில் பி. ஓகே ரைட், சிங்குலர் ப்ளூரல் பொறுத்து நம்ம போடணும். அடுத்த ஸ்டார்ட் வித் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பெர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னாலே ப்ரெசண்ட்டை குறிக்கிற ஒரு வேர்டும் பெர்ஃபெக்டை குறிக்கிற வேர்டும் கண்டிப்பாக இருக்கும். ப்ரெசண்ட்டை குறிக்கிற வேர்டு ஹேவ், டென்ஸை காட்டுறது. பெர்ஃபெக்ட்னா ஜஸ்ட் நோ முடிஞ்சது, அதை தான் காட்டுறது, டன். ஸோ இந்த வேர்டு ஹேவ் டன், ஹேவ் டன், ஹேஸ் டன். இங்கே ஹீ ஹேஸ்னா ப்ளூரலுக்கு ஹேவும் சிங்குலருக்கு ஹேஸும் வரணும், அதனால இங்கே ஹீ ஹேஸ் வந்துருக்கு. ஷி ஹேஸ் டன், இட் ஹேஸ் டன், தே ஹேவ் டன். ஓகேவா? இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர்.
பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல அப்படியே had இருக்கும், அவ்வளவுதான். பக்கத்துல அதே பெர்ஃபெக்ட் இருக்கும். Had done, we had done the work, you had done the work, he had done the work, she had done the work, it had done the work, they had done the work. ஓகே. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல ஐக்கு பக்கத்துல ஷால் இருக்கும். அதே மாதிரி ஹாவ் இருக்கும், ஹாவ் இருக்கும், ஹாவ் இருக்கும், ஹாவ் இருக்கும், ஹாவ் இருக்கும், ஹாவ் இருக்கும், ஹாவ் இருக்கும். ஸோ will ஷால் சிங்கிள் ப்ளூரல் டிஃபரன்ஸே இருக்காது. ஸோ ஐ ஷால் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ஹாவ் டன், ஹாவ் டன், ஹாவ் டன் அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அடுத்த இம்பார்ட்டன்ட் ரூல், த வெர்ப் கான் cannot be used with I V U. கான் அப்படிங்கிற வேர்டை ஐக்கும் விக்கும் யூக்கும் பக்கத்துல யூஸ் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் ஆஃப் கான் யூஸ் பீன். பீன் மீன்ஸ் விசிட்டட் ஆர் ஒர்க்டு தேர் இன் த பாஸ்ட். அது என்ன சொல்றாங்கன்னா, த வெர்ப் கான் அப்படிங்கிறது cannot be used with ஐயோடோ வியோடோ யூயோடோ யூஸ் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் ஆஃப் கானுக்கு பதிலாக நீங்க யூஸ் பீன் யூஸ் பண்ணுங்க. பீனா என்னன்னா விசிட்டட் ஆர் ஒர்க்டு தேர் இன் த பாஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ பர்ஃபெக்ட் டென்சர் நோட்ஸ். பர்ஃபெக்ட் டென்சர்ஸ் யூஸ் ஹேவ் ஃபார்ம் வெர்ப். ப்ரெசென்ட்டாக இருந்தால் ஹேவ் அல்லது ஹேஸ் சிங்குலர் பொறுத்து மாறும். பாஸ்டாக இருந்தால் ஹேட். ஃபியூச்சராக இருந்தால் ஷால் ஹேவ் ஆல் வில் ஹேவ். இன் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷி இட் யூஸ் ஆல்வேஸ் ஹேஸ். மெயின் வேர்ப் மஸ்ட் பி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வேர்ப் 3. ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸில் கண்டிப்பாக என்ன தான் இருக்கணும், அதோட ஸ்ட்ரக்சரே வெர்போட தேர்ட் ஃபார்மாக தான் இருக்கணும். வந்துடுறாங்க. அடுத்த ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் இப்போ தான் பார்த்தோம், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹேவ் ஜஸ்ட் ஃபினிஷ்டு, ஐ ஹாவ் சீன், have made, have not returned, have read, have never visited, have you ever seen, have not heard, has never seen, has gone, has just finished. ஸோ அதே ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி, just now, yet, never, ever, lately, before, earlier, till now, recently இந்த மாதிரி வேர்ட்லாம் வந்துச்சுனாலே என்ன அர்த்தம், அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு அர்த்தம். இப்போ ஜஸ்ட் நவ் முடிஞ்சிருக்க விஷயங்கள்னு அர்த்தம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஃபார் ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் ஜஸ்ட் நவ், ஃபார் ஆக்ஷன் வாட் ஹேப்பன் இன் த பாஸ்ட் பட் ரிசல்ட் கண்டினியூ, யூஸ்டு வித் அபோவ் கீவேர்ட்ஸ். இந்த வேர்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பாருங்கள். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஷோஸ் ரிசல்ட், எஃபெக்ட் ஆர் பாஸ்ட் ஆக்ஷன். ஆக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட் பட் ரிசல்ட் இஸ் ஸ்டில் ப்ரெசன்ட். புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஹூ ஹேஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப் த ஃபேன், ஃபோக்கஸ் ஆன் ரிசல்ட். Who switched off the fan, focus on person and action. The train has left at 7:30 p.m. Result matter. The train left at 7:30 p.m. Time matter. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, எதை நோக்கி அந்த கேள்வி இருக்கு அப்படின்ட்டு. ஹூ ஹேஸ்ன்னு வரும்போது அதோட ஃபோக்கஸ் வந்து ரிசல்ட் ஆகும். வெறும் ஹூ ஸ்விட்ச்னு மாறும்போது ஃபோக்கஸ் வந்து பர்சன் ஆக்ஷனாகவும் மாறுது. ஓகேவா? அடுத்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்கு, பிஃபோர் லீலா ரிட்டர்ன் ஹோம் த பார்ட்டி ஹேட் ஃப்ளோன். எல்லாமே இந்த பாருங்க, ஹேட் ஃப்ளோன், ஹேட் ஆல்ரெடி ஃப்ளோன். ஒவ்வொரு இது மாறுது. ஹேட் ஒர்க்குடு, ஹேட் ஆல்ரெடி. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. டில், பிஃபோர், ஆஃப்டர், சின்ஸ், ஆல்ரெடி, வென் இந்த வேர்ட்லாம் வந்தால் அது பாஸ்ட் பெர்ஃபெக்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஃபார் ஆக்ஷன்ஸ் இயர்லியர் ஆஃப் டூ ஆக்ஷன்ஸ், ஃபார் அன்ஃபுல்ஃபில்டு விச் ரிலேட்டிங் டு த பாஸ்ட் யூஸ்டு வித் ஒர்க்ஸ் லைக் டில், பிஃபோர், சின்ஸ், ஆல்ரெடி. இந்த மாதிரி வேர்ட்லாம் வந்தால் என்னது பாஸ்ட் பெர்ஃபெக்டாக இருக்கலாம். ஸோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு ஷோன் ப்ரெசன்ட் எஃபெக்ட் ஆன் ஆஃப் பாஸ்ட் ஆக்ஷன். பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஸோ பாஸ்ட் எஃபெக்ட் ஆன் இயர்லியஸ்ட் பாஸ்ட் ஆக்ஷன். ஓகே, ரெண்டு பாஸ்ட் வருது உள்ள பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல. when we reached the station the train had left, the bell had rang before we entered the class. ரெண்டு பாஸ்ட் வருது இல்லையா, அதான். when we reached the station present effect the train had left, இது present effect. ஆமா. the bell had rang before we entered the class, இது past எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். அடுத்த future perfect. by the end of March we will have learned to the lesson in our books. will have னு வந்துருச்சு, future perfect. by the time we reach the match will have, இங்கேயும் she will have, இங்கேயும் will have. புரியுங்களா? அப்போ நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர், திஸ் வீக் இது எல்லாமே ஃபியூச்சரை குறிக்கிற மாதிரியும் ஹேவ்னு வரனால அது ஃபியூச்சர் பர்ஃபெக்டாகவும் இருக்கு. ஓகேவா? ஹேவுக்கு பக்கத்தில் வந்து ஹேவோடு சேர்ந்து தேர்ட் ஃபார்மும் வந்துடுது. ஆக்ஷன்ஸ் தட் வாட் வில் பி டன் இன் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். அடுத்த சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ராபர்ட் ஃபினிஷ் ஹிஸ் ஒர்க் ஆல்ரெடி. ஸோ ஆல்ரெடிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அப்போ இதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டாக கன்சிடர் பண்ணி இதை ஹேஸுங்கிற தேர்ட் பர்சன் சிங்குலரை ராபர்ட்னு கொடுத்துருக்கனால ராபர்ட் ஹேஸ் ஃபினிஷ் த ஒர்க். பிகாஸ் ராபர்ட்டுங்கிறது சிங்குலர், அதனால ஹேஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா?
ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து when I reached the station yesterday the train left. ஓகே, train had left. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் அதுக்கான மீனிங். சரி, பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிக்கிறது? when I reached, ரெண்டு விதமான பாஸ்ட் உள்ள வருது இல்லையா, அதனால பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் நம்ம படித்தோம். we complete by January. ஜனவரிங்கிறது ஃபியூச்சரில் வர்றது, அதனால ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். we completed we shall have completed our practicals by January. ஓகே. அடுத்த சில வேர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ரீசன்ட்லி திஸ் ஃபிலிம் ஹாவ் பீன் ஷால் கம்ப்ளீட் ஆன்சர் இது ஹேட் பீன் சோல்டு வில் ஹேவ். நீங்கள் இப்போ மேலே படித்த ரூலை படி கொஞ்சம் அப்படியே நம்ம ஒரு 2 செகண்ட் விடுறேன், அப்படியே பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணி கரெக்டாக நீங்களாக கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஓகே, அடுத்து போவாங்களா? ரைட், ஹேவ் சென்ட். ஃபிஃப்த் ஒனுக்கு ஆன்சர் ஹேவ் சென்ட். ஸோ டென்ஸோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும். சிம்பிள் ப்ரெசன்ட் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும். சிம்பிள் பாஸ்ட்டு வெர்பில் இருக்கணும். சிம்பிள் ஃபியூச்சர் இந்த ஸ்ட்ரக்சர். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இந்த ஸ்ட்ரக்சர். பாஸ்ட் கண்டினியூஸ் இந்த ஸ்ட்ரக்சர். ஃபியூச்சர் கண்டினியூஸ் இந்த ஸ்ட்ரக்சர். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இது. பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேற எதை படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த ஸ்ட்ரக்சரை படிச்சிட்டிங்கன்னா கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சரை வச்சு எதை ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். கரெக்டாக நம்ம ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அவன் ஸ்ட்ரக்சரில் கொடுக்க மாட்டான் தப்பான ஆன்சரை. ரைட்டான ஆன்சரை மட்டும் தான் அவனால் ஸ்ட்ரக்சரில் கொடுக்க முடியும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். Rules for doing exercise. Look out the keyword and identify the tense. Find out the meaning. Okay, right. I have completed my work. The train had left before he reached the station. We would have completed our project by next week. எல்லாமே என்னது, புக் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டென்சஸ்க்கு. அடிஷ்னல் கொஸ்டின், இங்கே கொஸ்டின் இருக்குது. ஒரு 2 செகண்ட் அப்படியே பாஸ் பண்ணுறேன், உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். பர்ஃபெக்ட் டென்ஸை கரெக்டாக நீங்கள் போடணும். அது பாஸ்ட் பெர்ஃபெக்டா இல்லை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டா இல்லை ஃபியூச்சர் பெர்ஃபெக்டான்ட்டு. ஓகேவா? ஆல்ரெடிங்கிற வார்த்தை க்ளூ வேர்டு, சோஃபாருங்கிறது க்ளூ வேர்டு, பிஃபோர் க்ளூ வேர்டு, பிஃபோர் க்ளூ வேர்டு. ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஜூம் அவுட் பண்ணுறேன், ஏன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. இப்போ செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அப்படியே உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? ரைட். அடுத்து அதே தான் இன்னொரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் ஐ புட் த மணி இன் த மிஷின். இங்கே கரெக்டான டென்ஷன் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கும் ஆன்சர் இங்கே இருக்குது. ஹாவ் புட் ஹாவ் ஃபினிஷ்டு வில் ஹாவ், இங்கே ஆன்சர் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே புக்கில் இருக்குது. கண்டிப்பாக புக்கில் இருக்கிறத ஒரு தடவை பார்த்துருங்க. அப்போ ஏன்னா இதே கேள்வி அவன் கேட்பாங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் இதே ஸ்ட்ரக்சரில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதுவும் அதே தான். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். கரெக்டான பாஸ்ட் டென்ஸை, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை போடுங்கிறாங்க. இதை அப்படியே வாசித்து பாருங்கள். பாஸ் பண்ணிவிட்டு வாசித்து பாருங்கள். நிமிஷம் லுக் அவுட் த விண்டோ, டார்க் க்ளவுட்ஸ் ஹேட் கேதர். ஹேடு வருமா, ஹேடு வருமா, ஹேடு பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல ஹேடு தானே. ரைட். அடுத்து பார்த்தோம்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள டென்சஸை நம்ம பார்க்குறோம். இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். எல்லாமே வில் ஹாவ் வில் ஹாவ் வில் ஹாவ் வில் ஹாவ் எல்லாம் மாறி இருக்கு பார்த்தீங்களா, அதான். ஸோ வில் ஹாவ் பக்கத்தில் தேர்ட் ஃபார்ம் வரணுங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்து ஒரு பர்ஃபெக்ட் டென்ஸ். ரீட் த ஃபாலோயிங் லைன் ஆஃப் ஹரீஷ் எல்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, இயர். ஹரீஷ் இஸ் பார்ன் இன் மதுரை, இயர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சென்டென்ஸாக மாற்றும் போது இன் 1971 ஹரீஷ் ஹாஸ் பீன் பார்ன் இன் மதுரை, அந்த மாதிரி நம்ம மாற்றுறோம். ஸோ அப்போ பர்ஃபெக்ட் டென்ஸில் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஹாஸ் பீன் ப்ரொமோட்டட், ஹாஸ் மெட், ஹாவ் காட், ஹாவ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஓகே. அடுத்து ஓகே, கடைசியாக இருக்குது. இதுவும் ஒரு பேராகிராஃப் தான். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். வேர்பை கரெக்டாக போட சொல்கிறாங்க. ஸோ டார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் ஆன்சர். ஹேட், நெவர், ஹேட் ஸ்டடி, ஹேட் டு, ஹேவ் ஒன்லி, இதெல்லாம் டேஷில் இருக்குது. ஸோ இந்த வேர்டுக்கு தகுந்த ப்ராக்கெட்டில் இருக்க அந்த வேர்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், ஃபார்மேஷனும் மாற்றணும். சரியா? ஓகே. இது எல்லாமே புக்கில் கொடுத்துருந்தது. இப்போ நான் மேலே நடத்துனது, கீழே கொஷினில் கொடுத்துருந்தது எல்லாமே புக்கு ஃபார்மேட்டில் புக்கில் கொடுத்துருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மறந்துடாதீங்க.
ஏன்னா புக்ல குடுத்துருக்க கன்டென்ட் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால தான் ஸ்டாண்டர்ட் வைஸா எடுத்து போட்டுட்டு இருக்கேன். ஓகே. இதோட எண்ட் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட எத்தன பக்கம் இருக்கு? 29 பக்கம். ஓகே. அதனால தான் டக்கு டக்கு டக்குன்னு வாசிக்கிறது. இதுக்கே பார்த்தீங்கன்னா, 1/2 ஹவர் ஆயிருச்சு இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு இடத்துல நான் ஏதாவது வாசிக்காம, இத பார்த்துக்கங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அத அப்படியே YouTubeலயே பாஸ் பண்ணி அப்படியே படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. சரிங்களா? ஓகே ரைட். ஸோ இதோட முடியுது. டென்சஸ், பெர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்த 8த் ஸ்டாண்டர்ட்லயும் இருக்குன்னு நெனைக்கிறேன். இருக்கு. ஆமா 8த் ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கு. ஓகே. ஸோ இன் டெப்த்தா படிக்கணும்னா மெட்டீரியல் தான் படிக்கணும். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னாலோ, இல்ல ஃபுல் மெட்டீரியல் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும், ஒவ்வொரு இதுக்கும் ஒரு தரமான மெட்டீரியல் ரெடி ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அப்படியே டிரைவ்ல போட்டு அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா, நீங்க இத கண்டிப்பா பே பண்ணி வாங்கிக்கோங்க. இல்ல பே பண்ண முடியல அப்படின்னா, சேனல பார்த்துருங்க அவ்வளோதான். வீடியோவ பார்த்து கத்துக்கங்க. சிம்பிள். ஓகேங்களா? தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.